ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட கிச்சனில் குடல் பாபத் கறி தான் நான் குக் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ரெடி பண்ணுன்றதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை விட டிஃப்ரெண்டான மெத்தடில் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் கட்டாயமாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடல் பாபத் வாங்கின ஷாப்லேயே எனக்கு நல்லா க்ளீன் பண்ணி தான் தந்திருக்கிறாங்க. இருந்தாலும் நான் அதோட மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ஷாப்ல எல்லாம் க்ளீன் பண்ணி தரலன்னு சொன்னால் நீங்கள் அதை நல்லா அவிச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். எனக்கு அது க்ளீனாக இருக்கிறதுனால நான் மஞ்சளை மட்டும் ஆட் பண்ணி அதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதை இப்போ இதை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதை நான் சின்ன சின்னனா கட் பண்ணாமலே ப்ரெஷர் குக்கரில் இதை சேர்த்து ஒரு 10 விசில் வச்சு இதை எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் அதை நாங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் மட்டும்தான் நாங்கள் இப்போ சேர்த்துக்க போகிறோம். அதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில் வச்சு இந்த குடல் பாபத்தை நாங்கள் அழகாக அவிச்சு எடுக்க போகிறோம். ஓகே, அதை அப்படியே விசில் படு வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இப்போ அந்த குடல் பாவத்தை தாளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் முழுசாக. 2-3 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அதோட வெள்ளைப்பூடு ஒன்று முழுசாக எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் அதோட ரம்பையும் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ 10 விசில் பட்டுருச்சு. அதை இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கும். இதுக்கு அப்புறமா தான் நான் இதை சின்ன சின்னனா கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னனா கட் பண்ணி எடுத்துப்போம். அதோட இந்த குடல் பாவத்தை அவிச்ச தண்ணியையும் நான் இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் உள்ள டேஸ்ட்டில் அந்த தண்ணியில் தான் இருக்குன்றதுனால அந்த தண்ணியை நான் வேஸ்ட்டாக ஊற்றாமல் அதையும் சேர்த்து எடுக்க போகிறேன். வாங்க இப்போ எப்படி தாளிக்கலாம், கறியை ரெடி பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். பேன் ஹீட் ஆனதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு 3 காடமம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பட்டை, அதோட இடித்து வச்ச கார்லிக், ரம்பை, வெங்காயம், க்ரீன் சில்லி எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை இதோட ஆட் பண்ண போகிறோம். அதோட இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மசாலா தூள் சேர்த்து இதை நல்லா ஆயிலில் நல்லா வதங்க விட போகிறோம். மசாலா தூள் எல்லாம் நல்லா ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னு சொன்னால் அது கலர் நல்ல கறிக்கு நல்ல கலர் கொடுக்குன்றதுனால நான் அதை சேர்த்துருக்கேன். அதோட வீட்டிலையே செஞ்ச மிக்ஸ் மிளகாத்தூள் நான் இதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட தண்ணியும் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எண்ணெய் வேறையா அந்த தண்ணியிலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்ச குடல் பாகத்தை அதோட சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு இதை அழகாக மூடி நெருப்பை நல்லா குறைச்சி வச்சு நல்லா மூடி வைங்க.
அப்படியே இடையில ஒருக்கா ஓப்பன் பண்ணி இந்த ஒரு சின்ன கையளவு கொஞ்சம் புளியை வந்து நீங்கள் அதோடு சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்குறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஒன்று வரும், நல்ல சுவையாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் புளி சேர்க்குறது. நீங்களும் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா சேர்க்காட்டி பரவாயில்ல. அதோட லஞ்சுக்கு தேவையான சோறை நான் இங்கே குக் பண்ணிக்கிட்டேன். கறி அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். அதோட கிச்சன் இப்போ எல்லாமே இழுத்து போட்டு கிச்சன் ரொம்ப காடாக இருக்கு. இப்போ அதை நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கறியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கறி ரெடி ஆகிருச்சு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்கு. உடனே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.